ஏப்பா ஆட்டோன்னு பேர் வச்சதுக்கு இந்த ஆட்டோ ஆட்டுவியா? நான் என்னென்ன பண்ணுறது, ரோடு அந்த மாதிரி இருக்குண்ணே. அதுவும் கரெக்டு தான். உன்னை சொல்லி குத்தம் இல்லை, எல்லாம் இந்த கவர்மெண்ட்டை சொல்லணும். ஏன்னா அப்படி சொல்கிறீங்க? கவர்மெண்ட் நமக்கு நல்லதானே பண்ணிகிட்டு இருக்குங்க. எது நல்லது? இந்த பணியார குழி மாதிரி இருக்கே ரோடு, அதுவா? தண்ணி வேணும்னா ரோட்டை தோண்டி தானே ஆகணும். அப்போ இதுக்கு முன்னாடி உனக்கு தண்ணியே வரலையா? ஏன் வரல? தெருக்கு தெரு குழாய் இருக்குது, வீட்டுக்கு வீடு பஞ்சாயத்து லைன் இருக்குது, அதில் பிடிப்போம்ல. அப்படி பிடிக்கிறப்ப தண்ணி வரி எவ்வளோ கட்டுவேன்? ஏண்ணே 6 மாதத்துக்கு ஒரு டைம் 900 ரூபா கட்டுவேண்ணே. ஆனால் இப்போ பதிக்கிற பைப்பில் தண்ணி பிடிச்சா மீட்ரு கணக்கில் காசு கட்டணும். அதை கம்பேர் பண்ணுறப்ப இதை விட பல மடங்கு காசு கட்டணும். ஆனால் அதையும் அவன் யோசிக்க மாட்டேங்கிறான். என்னென்ன சொல்கிறீங்க? அட ஆமாம் தம்பி, இது கவர்மெண்ட் டைரக்ட் கண்ட்ரோல் இல்லை, ப்ரைவேட் காரனுக்கு விட்டுருக்கானுங்க கான்ட்ராக்டை. இனி அவனுக்கு நிர்ணயிக்கிறதா கட்டணமே. சரி டைம் ஆச்சு, சீக்கிரம் வண்டி எடு. அப்படியாண்ணா? ஆமாப்பா, இதுவே டாஸ்மாக் தனியாட்ட கொடுக்க சொல்லு, கொடுக்க மாட்டானுங்க. அந்த தண்ணியில் காசு பார்க்க முடியாது, ஆனால் இந்த தண்ணியில் கொள்ளை அடிக்கலாம். இதுதான் அரசியல். அரசியல் என்னண்ணே இதில் இவ்வளோ அரசியலா? பின்ன இன்னும் எவ்வளவோ இருக்கு. இந்த தண்ணி மேட்ரு மாதிரி தான் கேஸ் லைனும். ஆனால் அதை பற்றி பேசுறதுக்கு டைம் இல்லை தம்பி. இடம் வந்துருச்சு, வண்டி நிப்பாட்டு. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்த்தா இந்தியன் 3 எடுத்துடலாம் போல. அட போப்பா, வந்த 2க்கே விட தெரியல, இதில் 3 வேற. சரி எவ்வளோ ஆச்சுன்னு சொல்லு. 150 ரூபா ஆச்சுண்ணா, 100 ரூபா கொடுங்க போதும். 100 ரூபாயா? இந்தாங்க. சரி தம்பி, பார்த்து போயிட்டு வாங்க. ம் சரிங்கண்ணா. சே, எவ்வளோ நல்ல மனுஷன், எவ்வளோ விஷயம் சொல்லியிருக்காரு. அட பாவி, இவ்வளோ நேரம் நல்லவனாட்ட பேசிகிட்டு இருந்தியாடா, நீயும் குடிக்க தான்டா போகிற. சரி, குடிகாரம் போல, அதான் உண்மையை பேசிட்டான். சரி, நம்ம பொழப்ப பார்ப்போம்.